நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு கோயிலுடைய தல வரலாறை பத்தி பார்க்கும்போது மெய் சிறுக்க அளவில் நம்மளுடைய பின்னணிகள், அதாவது நம்மளுடைய மதத்துடைய பின்னணிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில கோவில்கள் அமைந்தது, அதாவது ஒரு இடத்தை அவங்களே நிர்ணயம் பண்ணி ஒரு தெய்வம் குடியிருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த தமிழக மண் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பல தெய்வங்கள், பல கோவில்களுடைய வரலாறை நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இருக்கன்குடி மாரியம்மன். இந்த மாரியம்மன் எதற்காக இருக்கன்குடியை தேர்ந்தெடுத்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன சக்தியெல்லாம் கொடுக்குறாங்க, நாடி வருவோருக்கு என்ன நல்லது செய்கிறாங்கங்கிறது குறித்தும் வரலாறுகள், பின்னணிகள், புராண கதைகள் குறித்தும் நாம் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மா வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெய்வ தரிசனம் நேயர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்னும் நிறைய கோயில்களை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதில் இப்போ நம்ம இருக்கன்குடியை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அதை பற்றி பேசலாம். இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்னாலே பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு மாரியம்மனா பார்க்கப்படுறத பார்க்குறோம். குறிப்பாகவே அம்மன் அப்படின்னு சொன்னாலே சக்தி, ஆக்ரோஷம், கேட்டதை வரங்களை பக்தர்கள் முகம் சுளிக்கிறதுக்குள்ள கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் அம்மன். மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மனுக்கு என்ன புராண வரலாறு இருக்கு, இங்க எதுக்கு பர்டிகுலரா இந்த இருக்கன்குடியை எதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து அமர்ந்தாங்க? பொதுவாக இந்த இருக்கன்குடி மாரியம்மன் அமைந்த இடம் அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 ஆறு ஒன்றோடு ஒன்று இணையும் போது சக்தி வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படுற இடம்தான் நம்மளுடைய சக்தி வடிவமாக, சக்தி பிம்பமாகவும் எடுத்துக்கிறோம். இங்கே அர்ஜுனா நதியும் வைப்பாறுங்கிற நதியும் இணையும் இடத்தில் ஒரு மேடு போன்ற ஒரு மணல் திட்டு அமையும். அதாவது அர்ஜுனா நதியும் வைப்பாறு நதியும் பார்த்திங்கன்னா இணையிற இடத்துல அது மாலை போல், அந்த மேட்டை மாலை போல் சுற்றியது போல் இருக்கும். ஒரு பூமாலை சுற்றியது போல் இருக்கும் அந்த மேடு. அந்த மேட்டுக்கு மேலே தான் இருக்கன்குடி தாயார் அமைஞ்சிருக்காங்க. இந்த அர்ஜுனா நதி எதனால் வந்திருக்குது, அப்படி எதனால் வந்தது அதை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கன்குடியுடைய இது தெரியும். இந்த அர்ஜுனா நதி ஆறு உருவானது என்னன்னா, நம்மளுடைய பாண்டவர்கள் இங்கே வனவாசம் வரும்போது இவங்க அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு நீர் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த நீர் இங்கே கம்மியாக இருக்குது, அவங்களால கடமைகள் செய்ய முடியல. அப்போ அந்த நீரினுடைய போக்கை உருவாக்கியது இந்த அர்ஜுனா நதி உருவானது. அர்ஜுனனால் வில் எய்யப்பட்டு அதில் உருவாக்கப்பட்ட நீர் தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுதான் அர்ஜுனா நதி அப்படிம்பாங்க. அந்த வைபாரும் அதே போல் தான். இந்த 2 நதிகளும் சேரும் இடத்தில் உருவாக்கப்பட்ட இடம் தான் இருக்கன்குடி மாரியம்மன். இந்த 2 நதிகளுக்குள்ள நீரின் தன்மை அப்படிங்கும்போது அதில் ஏற்பட்ட சக்தி வழிபாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்தது போல இந்த நீர்கள் நேராக போய் என்ன ஆயிடுச்சுன்னா கடலில் கலக்கிற நீராக தான் போகும். இது விவசாயத்துக்குள்ள நீராக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மீத நீர் கடலுக்கு கலக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போது இங்கே ஒரு அணைக்கட்டும் கட்டி இருந்திருக்காங்க. இப்போ இந்த அணைக்கட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கதை இல்லை. இந்த இருக்கன்குடி தோன்றியது தான் முக்கியமான கதை. இந்த இருக்கன்குடி அந்த மேட்டு பகுதியில் அவள் சிலை உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்குது. அவள் யாருன்னா நம்மளுடைய பார்வதி தேவி தான் அங்கே உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லுகிறது. இந்த பார்வதி தேவி தவத்தில் இருக்கும்போது இந்த மணல் திட்டுகள் சூழ்ந்து அவள் உள்ளுக்க உட்கார்ந்துருக்கா. இவளை வெளியே எடுத்துட்டு வந்தால் நம்ம சக்தி வடிவமாக வழிபடலாம். இவள் வெளியே வரும் காலத்தை நோக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கு விவசாயம் பண்ணும் பெண்மணிகள் ஃபுல்லாக அந்த சாணம் பறிக்க, ஒரு கூடையில் சாணத்தை பறிக்க விவசாயம் அந்த வயலில் போட்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த சாணத்தை பொறுக்கிக்கொண்டே வரும்போது அந்த சாணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் எடுத்து கொண்டு வரும்போது அவளால் அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் ஒரு இடத்துல வச்சிருந்தா. வச்சுட்டு திரும்ப அந்த சாணத்தை எடுக்கும்போது அதை எடுக்க முடியல.
உடனே அந்த சாணத்தை ஃபுல்லாக வெளியே தட்டிட்டு கூடையை மட்டுமாச்சும் எடுக்கலான்னு பார்க்குறா, எடுக்க முடியல. அப்போ அந்த பெண் மேலே வந்து சாமி ஆடுறாங்க. சாமி ஆடி இங்கே வந்து நான் சக்தியாக உட்கார்ந்துருக்கேன், நீ என்னை வெளியே எடுத்து வழிபாடு பண்ணு, உனக்கு வேண்டிய அருள்கள் எல்லாமே கிடைக்கும், அதாவது கொஞ்சம் வறுமைகளில் இருந்து வெளிப்படுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் அருள் பாவிச்சிருக்காங்க. இதை கேட்டு எல்லாருமே வந்து அங்கே வந்து தோண்டி பார்க்கும்போது அம்மன் சிலை வெளிப்பட்டிருக்குது. அந்த அம்மன் சிலையை தான் இருக்கங்குடி மாரியம்மனாக வழிபாடு பண்ணுகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. இது வந்து அந்த விவசாய பெண்மணியிலிருந்து வெளியே வந்து ஒரு பெண் வந்து ஆடி அவளால் உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த இடத்தில் வந்து இந்த இருக்கங்குடி மாரியம்மன் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக இங்கே காட்சி கொடுக்கிறாள். அந்த இடத்துல வந்து ஒரு பெண் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவள். ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்திட்டு நீங்கள் ஏதாச்சும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது, நீங்கள் கேட்ட இதெல்லாம் கிடைக்காது. பெண் வந்து மீனாட்சிமார் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அந்த வீட்டை, அவளுக்கு முழு சகலமும் வசதிகளும் அவள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியாக அந்த இருக்கங்குடி மாரியம்மன் இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பெண்கள் அவதாரம் எடுத்த ஒரு அம்மனாக தான் நம்ம மாரியம்மனை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் முதலாக நான் வந்து ஒரு புராண கதை கேட்குறேன். பார்வதி தேவியே மாரியம்மனா வந்து எழுந்தருளி இருக்காங்க இடுக்கன்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஒரு விஷயமும் நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னன்னா எல்லாருக்கும் மீனாட்சி தேவியா இருந்தா இங்கே வரவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீனாட்சி தேவியா இருக்கக்கூடிய வீட்டில் பெண்கள் வந்து அதிகாரம் செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ இந்த மாரியம்மனை வழிபடும் போதும் இந்த மாரியம்மனுக்கான விஷயங்களை நம்ம செய்யும் போதும் எதுல கவனமா இருக்கணும்? வழிபாட்டு முறைகள்ன்றது இந்த மாரியம்மனுக்கு மாறுபடுமா? ஏன்னா அம்மன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான வழிபாட்டு முறைகள் வந்து கொஞ்சம் முக்கிரமா இருக்கும். தீ மிதிப்போம், தீ சட்டி எடுப்போம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா பார்வதி தேவியே வந்து அம்மனா உட்கார்ந்துருக்கும் போது இங்க வழிபாட்டு முறைகள் மாறுபடுதா? இங்க பார்வதி தேவி தான் அம்மனா உட்கார்ந்துருக்கா. ஆனால் அகப்பட்ட இடம் வந்து ஒரு தாழ்ந்த இடத்துல உள்ள பெண்மணி கையால் வெளியே வந்தது, ஒரு விவசாய நிலத்திலிருந்து. அதனால அவள் வந்து அந்த தோற்றத்திலிருந்து மாறிதான் இருக்கன்குடிய மாரியம்மனாக மாறிட்டார். இவள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தீச்சட்டி எடுப்பாங்க, சாமி ஆடுதல். ஏன்னா அந்த அம்மன் வெளிப்பட்டது சாமி ஆடிதான் வந்தது. ஆனா சாமி ஆடுதல் இந்த இடத்துல ஒரு பெண்மணிகள் எந்த வரம் கேட்டாலும் அது லாப நஷ்டம் எதுவும் பார்க்க மாட்டா. அவள் பெண்மணி வந்து வரம் கேட்டால் அந்த வரத்தை கொடுப்பாள். அதே போல் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக வந்து வரம் கேட்டானா அது அந்த ஆணுக்கும் இதா இருக்கும். பெண்ணை துன்பத்தை ஒரு ஆண் அங்க வந்து வரம் கேட்டால் அங்க கிடைக்காது. இது வந்து அந்த அந்த கோயிலுடைய ரொம்ப விசேஷமானது. ஏன் அந்த விசேஷம் வந்து இந்த இதுதான். இங்க பெண்ணால் ஆளப்பட்டு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு தேவி அவள் அப்படிங்கிறது. இங்க காவல் தெய்வமாக 3 பெண் காவல் தெய்வமும் ஒரு கருப்பசாமி காவல் தெய்வமும் உட்கார்ந்து இருக்குது. இங்கேயுமே காவல் தெய்வம் வந்து ஒரு பெண் காவல் தெய்வங்கள் தான் நல்லா பவர்ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க. ஆண் காவல் தெய்வத்தோட பெண் எப்பவுமே எல்லா கோயிலும் அப்படி இருக்காது. இதுல வந்து அவள் கால் தொங்கும் விதம், அவ எப்பவுமே நம்மளுடைய இடது காலை வந்து தொங்க போட்டு வலது காலை மடக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த தேவிக்கு வந்து வலது காலை தொங்க போட்டு இடது காலை மடக்கி வச்சிருப்பா. ஏன்னால் எந்த ஒரு ஆண் தன்மையை நம்ம வந்து இழக்கணும் அப்படின்னா, ஆண் தன்மையுடையதை வந்து ஒரு பெண்ணாக நம்ம உருவாக்கணும்னா நம்முடைய வலது காலை மடக்கணும்னா நம்மளுடைய ஆண் தன்மையை குறைக்கிறோம்னு அர்த்தம். இடது காலை வந்து பெண் தன்மையை அதிகப்படுத்துறோம். இங்க வந்து வலது காலை தொங்க போட்டுட்டு இடது காலை மடக்கி வச்சிருப்பா. அப்ப இங்க வந்து அவள் ஆண் தன்மையுடைய ஒரு பெண் தாயாக தான் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாள். இவளுடைய வழிபாட்டில் வந்து அந்த காலத்தில் நான்வெஜ் அசைவ உணவுகள் கிடையாது. ஆனால் அவளுடைய சுத்தி இருக்கிற காவல் தெய்வத்துக்கு நம்ம அசைவ உணவு படைச்சிருக்கோம். அப்படியே காலப்போக்கில் அவளுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. அதனால இது வந்து அசைவ தெய்வத்துக்குரியதாக மாறிட்டுச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள தேவிக்கு நம்ம அசைவ உணவுகள் கிடையாது தான், அதுதான் உண்மை. ஆனால் வெளியில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு கொடுக்குற அசைவத்தை நம்ம மாரியம்மனுக்கும் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது உண்மையானதா இருக்கு. அதனால இந்த கோயில் வந்து மற்ற கோயிலை விட வித்தியாசமானதாகவும் பெண்ணுக்கு உகந்த தெய்வமாகவும், அதே போல் இந்த தெய்வத்தை வந்து நீங்க பார்க்க வந்தீங்கன்னா அம்மன் நோய்கள் குணமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், வறுமையின் கீழ் இருக்கிறவங்க, ஒரு பெண் தன் வறுமை கீழ் இருக்கிறவங்க அந்த வறுமையை மீட்டு அவ வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த மாரியம்மனால் முடியும். அவளுக்கு வந்து இந்த நான்வெஜ் தான் படையல் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது. காவல் தெய்வத்துக்கு படையம் கொடுக்கும் போதே உள்ளுள்ள பெருந்தெய்வம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும். அதனால இந்த காவல் தெய்வத்துக்கு படையல் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இங்க வந்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ற முறைகளும் உண்டு. இங்க வந்து உறுப்புகள் தானங்கள், அதாவது மரக்கட்டைகள் செய்த உறுப்புகளை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த உறுப்பை இப்ப கால் வலிக்குது, என்னால் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கு அந்த கால் உறுப்புகளை செஞ்சு வச்சிருப்பாங்க மரக்கட்டைகள். அதை வாங்கிட்டு போய் சுத்தி போட்டு அதுக்கு உண்டியல போய் செலுத்துறதும் உண்டு அப்படிங்கிறது இருக்குது. இது தீச்சட்டி எடுக்கல் மிக அற்புதம்
அற்புதமான ஒரு சக்தி. அதாவது தொடர்ந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சொசைட்டியில் அவங்களுடைய லெவல் வந்து கண்டிப்பாக கூடியிருக்கும். மரியாதை நிமித்தங்கள் நல்ல உயர்வான இடத்தை கொண்டு வருவாங்க. இந்த மாரியம்மனை நம்பி வந்தவங்களுக்கு என்னைக்குமே தடைகள் இருந்ததில்லை. இவளும் என் வாழ்க்கையில் ஒரு அங்கத்தினராக தான் இருந்திருக்காள். சிறு வயதில் இவளை ரொம்ப லயச்சு நான் வணங்குற தெய்வம். இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள், அம்மனை நானும் தரிசனம் பண்ணணும், எங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அம்மன் இருக்கக்கூடிய இடம் எங்க, எந்த மாதிரி நேரங்கள்ல போனா, குறிப்பா வந்து ஒரு கிழமைகளில் போனாலோ, இல்லை ஒரு நல்ல நேரம் பார்த்து போனாலோ, இல்லைன்னா நம்மளுடைய நாள் நட்சத்திரத்தில் போனாலோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கன்குடி மாரியம்மனை எந்த நாளில் தரிசனம் பண்ணணும்? முதல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்லுங்க, அதுக்கப்புறமா எந்த நாளில் தரிசனம் பண்ணலாம், யார் யார் போய் தரிசனம் பண்ணும்பொழுது எப்படியெல்லாம் செய்யணுங்கிறதையும் விளக்கமாக சொல்லுங்கம்மா. இருக்கன்குடி மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போகக்கூடிய கோயில்பட்டி சாத்தூர் அப்படி ஒரு இடம். மதுரையை தாண்டி சாத்தூர், விருதுநகர் அடுத்து சாத்தூர் வரும். அந்த சாத்தூர்லேருந்து உள்ளுக்கு ஒரு பஸ் போகுது, ஆட்டோவில் கூட போகலாம், ஷேர் ஆட்டோலாம் இருக்குது. அது போனீங்கன்னா இருக்கன்குடிங்கிற ஊரே இருக்குது. அந்த ஊரில் போனாலே அவள் வந்துடுவா. அவள் தான் மெயினே அங்கே. அதனால் நீங்கள் அப்படி போய் அவளை போய் பார்த்துக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் அவளுக்குரிய நாளாக எடுத்திருப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே வெள்ளி செவ்வாய் பெண்களுக்கு, இவளுக்கு மட்டும்தான் வெள்ளி ஞாயிறு ரொம்ப விசேஷமான நாளாக எடுத்திருப்போம். அதனால தான் இது வந்து நிர்வாகத்தன்மைக்குரியவள் அப்படிங்கிறது. எந்த ஒரு பெண் தைரியமாக நிர்வகிக்கும் குணமுடையவளாக இருக்கிறாளோ அவள் வந்து என்னை சுற்றி நான் இவ்வளோ நிர்வாகம் பண்ணுறேன், என் குடும்பத்தினால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது, இல்லாட்டா என்னால் இந்த ஆஃபீஸில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க நேராக கண்ணை மூடிக்கிட்டு அவகிட்ட போய் ஒரு காணிக்கை செலுத்திட்டு அவளோட விபூதி எடுத்துகிட்டு போட்டு வந்தாலே உங்களுக்கு அதுல மாற்றம் கிடைக்கும். இது வந்து உள்ளுக்கு போக போக நீங்க தன்னாலே அது லயிச்சு போவீங்க. அது வந்து நிறைய அனுபவங்கள், நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்தது இந்த இருக்கன்குடி மாரியம்மன். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில், அதாவது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையிலேருந்து 6 மணிலேருந்து நீங்கள் நைட்டு 8:15 வரைக்குமே நடை திறந்திருக்கும். இடையில இந்த நடை அடைப்பு கிடையாது. ஆனால் மற்ற நாள்களில் கரெக்டாக 12 உச்சிக்கால பூஜை முடிஞ்சோன்னா நடையை அடைச்சிட்டு திரும்ப 4 மணிக்கு திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப 8:15 வரைக்கும். இது மற்ற நாள்களில். இந்த வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடை வந்து காலையிலேருந்து இரவு வரைக்குமே ஃபுல்லாக திறந்திருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆடி மாதத்தில் அவளுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. அவள் தீச்சட்டி எடுத்துறது. இன்னொன்று வந்து இவளுக்கு பிடிக்காத விஷயம் வந்து இந்த பச்சோந்தியாக மாறுவது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுறது. அது வந்து அவ கொடுத்த வரங்களை எல்லாத்தையும் திருப்பி எடுக்கக்கூடிய குணமுடையவள். அதனால நம்ம வந்து என்னன்னா, சில பேர் வந்து இருக்கக்கூடிய மனசார நினைச்சிட்டு வேற தெய்வத்துக்கு ஒரு இது பண்றது. எதை நான் முதன்மையா அவளுடைய அனுமதி பெற்று அவகிட்ட இருந்து விலகுனா விலகலாம். அவளுடைய அனுமதி இல்லாமல் நான் அவளுக்கு தெரியாம தானே இந்த தெய்வத்தை எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாற்றுதல், மதம் மாறுதல், இதெல்லாம் இந்த இடத்துல வந்து நெகட்டிவான அதிர்வுகளை அந்த கொடுத்துருக்குது. அது கண்கூட நான் பார்த்துருக்கிறது. அதனால எப்பவுமே அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கிட்ட வந்து உண்மை, நீ தவறே செய்தாலும், நான் தப்பு தான் செய்தேன்னு சொல்லிட்டு அவட்ட போய் நின்னாலும், என் பிள்ளை எப்படி அம்மா வந்து என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படின்பா இல்லையா, அந்த மாதிரி அவ ஏத்துக்கிற குணம் உண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க. குறிப்பா பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் மன கஷ்டம் இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், நிர்வாக கஷ்டம் இருக்கும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இருக்கன்குடி மாரியம்மனை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியிலேயே இதற்காகத்தான் வந்து ஒவ்வொரு கோவில்கள், புராண கோவில்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதற்குள்ள புராண கதைகளும் நம்மளுக்கு தெரியறதில்ல, வரலாறும் தெரியறதில்லைங்கிறதுனால தான் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஆன்றோர்கள் இது குறித்த பல தகவல்களை நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இருக்கன்குடி மாரியம்மன் குறித்து பல அற்புதமான விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்கம்மா. இப்போ மாரியம்மன் கோவில் கூழ் காய்ச்சலாம், அதே மாதிரி வந்து அந்த அம்மனை நினச்சிட்டு இன்னொருத்தரை நினைக்கக்கூடாதுன்னா சின்னதாக ஒரு பயம் வருது இல்லையா? நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், என்னோட பிரச்சனை தீரணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன், போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போதுமா, இல்லைன்னா வந்து அடுத்து இந்த மாரியம்மனை மட்டும்தான் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக என்னன்னா, அவ அப்படியெல்லாம் இல்லை. சில பேர் என்னன்னா ரொம்ப தீவிரமாக அந்த அம்மனுக்கு உருண்டு கொடுக்கறது, தீச்சட்டி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப உள்வாங்கி போய்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அதில் வந்து லயச்சி இருப்பா. அந்த பக்தியுடைய இதில் ரொம்ப லயச்சி இருப்பா.
திடீர்னு அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திடீர்னு டக்குன்னு ஒரு தெய்வத்தை வேற மாத்திடுவாங்க. தெய்வத்தை மாற்றும் போது அது என்னன்னா அவட்ட பெர்மிஷன் வாங்கணும். அது நான் வந்து அந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டே தான் இருந்தேன், சிறு வயதுலேருந்து வணங்கிட்டே இருந்தேன். கல்யாணம் ஆனோடனே என் கணவர் நீ சிவ வழிபாடுக்கு எடுத்துட்டு வா, இந்த வழிபாடு வேண்டாம், ஏன்னா இங்கே பெண் வந்து ரொம்ப இதானா எனக்கு நீ அடங்க மாட்டேன் அங்கிற தன்மை வரும்போது அப்போ வந்து எனக்கு என் கணவரை பிடிக்கிறனால நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அம்மா நீ என் கூட அம்மா தான் இருக்கிற, நான் அம்மாவாக வாழ்கிறேன், நீ எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு என் கணவர் கூட வாழதுக்கு அப்படிங்கிறத அவர்கிட்ட அனுமதி பெற்று தான் நான் அவருடன் இந்த தெய்வத்திலிருந்து விலகி நான் சிவ வழிபாட்டுக்குள்ளே வந்தது. அப்போங்கும்போது நம்ம அனுமதி கேட்டு வர்றது வேற, அனுமதி கேட்கணும். அனுமதி கொடுப்பா, அது கொடுக்காத தாயெல்லாம் கிடையாது, தாய் அவ. அதனால நம்ம கேட்காமல் அவரை மறைச்சு செய்யக்கூடாது, மறந்து செய்யக்கூடாது, மறைச்சு செய்யக்கூடாது, பச்சோந்தித்தனம் பண்ணக்கூடாது. இதுதான் அவளுக்கு பிடிக்காத குணங்கள். இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணனாலே அவள் அள்ளி கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணியும் அவள் தான், அள்ளி கொடுக்கக்கூடிய லட்சுமி தாயாரும் அவள் தான். ஏன்னா நிறைய நான் வந்து பார்த்துருக்கேன், அந்த இடத்துல போய் செல்வங்களை அள்ளி எடுத்ததும் அறிந்தவர்கள் வந்து உண்டு. அதில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்கக்கூடிய பின்பற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த தெய்வம் வந்து பழிவாங்கிற தெய்வம் கிடையாது. ஏன்னா நான் அனுபவத்தில் உணர்ந்ததுனால பண்ணுங்க, உண்மைத்தன்மையாக இருந்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான். நிச்சயமா அழகான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஏன்னா பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா மாரியம்மன் கிட்ட மறுபடியும் பர்மிஷன் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே அம்மன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, ஏன்னா சக்தி அப்படி, அதனால ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம சாதாரணமாக போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்னா அங்கே பிரச்சனை இல்லை. ரொம்ப டீப்பாக வந்து அந்த அம்மனுக்காகவே எல்லா விஷயங்களும் செய்துட்டு இருக்கும் பொழுது அடுத்து ஒரு சுவிட்ச் ஓவர் மாதிரி இன்னொரு தெய்வத்தை நம்ம வழிபடணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வருது நல்லது அப்படிங்கிற அற்புதமான ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எப்படியும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் இந்த மாதிரி பர்மிஷன்லாம் ஒன்றும் வாங்குறது இல்லை, பட் அப்படி செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கான ஆக சிறந்த ஒரு தெய்வமா நீங்க இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை பத்தி தகவல்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. பெண்கள் வீட்டில் இருந்தே வழிபட முடியுமா? என்னால் இருக்கன்குடி வரைக்கும் போக முடியல, அந்த மாரியம்மனை தரிசனம் பண்ணணுன்ற விருப்பம் எனக்கு இருக்கு, அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. அதுவும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தோணும், ஆஹா நம்மளுடைய பிரச்சனையை அப்படியே போட்டு வைக்கிறாங்களே, நாமளும் போய் ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு வருவோம்ன்ற ஒரு ஆவல் இருக்கும். ஆனால் போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அப்படின்னும் போது மனசுல உருவாக்கம் பண்ணி அந்த அம்மனை வழிபாடு செய்யலாமா? அழகாக வழிபாடு செய்யலாம். அவளை வந்து நான் வந்து சின்ன பிள்ளை கோயிலுக்கெலாம் நான் போனது கிடையாது. நான் அவள் ஃபோட்டோவை வச்சு தான், அவளுடைய ஃபோட்டோவை வச்சு அவளை வந்து இருக்கங்குடி எந்த ஃபோட்டோ அம்மன் ஃபோட்டோவெல்லாம் அவள் இருக்கங்குடி தாயார் அப்படிங்கிறது, வலது காலை மடக்கி இடது காலை தொங்க போட்டு இருக்கும் தாயார் வந்து இருக்கங்குடி மாரியம்மன் தான். அந்த ஃபோட்டோ கிடச்சிச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு அவளுக்கு சும்மா அவள் எதுவுமே அவள் எதிர்பார்க்க மாட்டாள். தினமும் ஊதுபத்தி எடுத்துக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நீ இருக்க தாய், நீ என்னை பார்த்துக்குவ, நீ என்னோட இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரூபத்தில் எங்க வெளியில பார்த்தாலும் என் இருக்கக்கூடிய தாயார் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவள் எல்லா ரூபத்திலும் உங்களுக்கு காட்சி கொடுக்கறது போல காட்சி கொடுப்பாள். ஆனா உங்க பூஜை ரூம்ல ஒரு இருக்கக்கூடிய மாரியம்மன் போட்டோ மட்டும் வாங்கி வச்சுட்டு அதுல வழிபாடு பண்ணாலும் அவர் அப்படியே அற்புத சக்தியா காட்சி கொடுப்பாள், உங்களுக்கு எல்லா வரமும் அள்ளி கொடுப்பாள். நம்ம நேரடியா போகணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் நம்ம ஒரு காணிக்கை ஏதாச்சும் நயந்திருப்போம், அந்த நயந்திருக்கிறத வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி அதுக்கு வந்து தினமும் பூ வச்சு இருக்கக்கூடிய இதில் உட்காந்துருக்கா, அவளுடைய காணிக்கை நான் இங்கே வச்சிருக்கேன், நான் போகும்போது அவள் கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய தாயாரே அந்த காணிக்கையில் உட்கார்ந்திருப்பது போல் அதில் அமர்த்தி அதை தினமும் பூ வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரிவாள். அதனால் இருக்கங்குடி வந்து நேராக என்னுடைய இடத்துக்கு வந்து இது பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அவளை மனதார உருகி நீங்கள் அவளை பேசிக்கிட்டே இருந்தாலும் அவள் உங்க கூட வந்துடுவாள். சூப்பர்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அம்மன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே பூக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. எந்த பூ இருக்கன்குடி மாரியம்மனுக்கு பிடித்த மலர்? இருக்கங்குடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு பெண்மணியாக இருப்பாள். அதனால் அவள் வீட்டில் மணக்கக்கூடிய எந்த பூக்கள் போட்டாலுமே அவள் மணக்கக்கூடிய பூக்கள் வீட்டில் உள்ள, நான் பயன்படுத்தியது வாடாமலை பூவை அதிகமாக பயன்படுத்தினேன். வாடாமலை பூவும் திருநீற்று பச்சையும் சேர்ந்து தான் நான் வந்து அவளுக்கு பயன்படுத்திய நான் சிறு வயது வழிபட்டது. அதனால் அவளுக்கு வாடாமலை பூ மனம் இருக்காது. ஆனால் எனக்கு அப்போ உள்ள இதில் எனக்கு ஈஸியாக கட்டக்கூடிய காம்பு கட்டக்கூடிய இடம் வாடாமலை பூ, அதனால் அதை பயன்படுத்தினேன்.
ஆனால் அவளுக்கு எந்த பூ எடுத்தாலும் நம்ம போட்டு வச்சு கும்பிட்டாலுமே அவள் வந்துடுவா அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா அந்த மனம் வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியம். அது அவளுக்கு தேவையானது உள்ளார்ந்த அன்புடன் அவளை யோசித்து நம்ம பண்ணும்போது, ஒரு பூ தொடுக்கும்போது கூட நம்ம அவளை யோசித்து பண்ணும்போது அந்த பூக்கு வேல்யூ உண்டு. அதனால் பொதுவாக வீட்டில் பூக்கும் பூக்களுக்கு அதிக மதிப்பு உண்டு அவளுக்கு வைக்கிறது. நான் வீட்டில் பூக்கும் பூவை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அது கிடைக்கலன்னா நீங்கள் வெளியில் வாங்கலாம். அது மனம் மிகுந்த பூவாக வாங்கி வைப்பது சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு ஆகர்ஷண சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில், அதுவும் நம்ம தேவ தரிசனம் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. ஒரு அம்மன் எல்லாருக்குமான ஒரு சக்தியாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிக அருளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த சக்தியாக இருக்கிறா. இருக்கன்குடியில் இருந்து அருள் பாலிக்கிறா அப்படிங்கிறத கேட்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக இருக்கன்குடி மாரியம்மனுடைய தல வரலாறு என்ன, புராண கதைகள் என்ன, அந்த அம்மன் ஏன் இருக்கன்குடியை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற பின்னணி என்ன அப்படிங்கிறத அழகான விளக்கங்களாக நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிமா. நன்றிம்மா. நான் பார்த்து ரசித்த கோயில்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருந்திருக்கேன். அதையெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த புதிய நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு கோயில்களும் ரொம்ப வித்தியாசமான அனுபவம் உள்ள கோயில்களாகவும் இருக்கும். அதையெல்லாம் இப்போ கண்டு கழியுங்கள். நன்றி.